ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா டீ. அதுக்கான பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஏலக்காய், பட்டை, லவங்கம், மிளகு, இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமான ஹிண்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த இன்க்ரீடியன்ஸை வறுக்க ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் தான், முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். இல்லைனா இன்க்ரீடியன்ஸ் வந்து பிளாக் ஆகிடும், கலர் சேஞ்ச் ஆகும், அரோமாவும் கிடைக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு வந்து நான் 1/4 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் 1/2 டீஸ்பூனாக போட்டுக்கலாம். சில பேருக்கு டீயில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் மிளகு வந்து நீங்கள் 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கலாம். போட்டு நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு 2 டைம்ஸ் வரா மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அதோட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுமோ அப்பப்போ டீ கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஏலக்காவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ அதோட அரோமா நீங்கள் வறுக்க நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பாலும் டீ தூளும் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நான் தேவையான பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு 10 நிமிஷம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்துல நீங்கள் இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். நான் இஞ்சி போட்டிருக்கேன். அது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த கோல்டுக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டீ குடித்தா. இதை ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து சூடாக குடித்தா தொண்டைக்கு இதமாக இருக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். டீ கொதிக்க விட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம் சூடாக ஈவினிங் டைமில். Thanks for watching our video. Subscribe to our channel. Bye.